குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறது, சேட் பண்ணுறது, நைட்டு குட் நைட்டுன்னு சொல்கிறது, இதெல்லாம் நடக்கும். அப்போ காலையில் எழும்பின உடனே அவங்க ஞாபகங்கள் உங்களுக்கு வர தூண்டும். முதல்ல அந்த காலையில் நீங்கள் 9 மணிக்கு எழும்பி ஃபுல்லாக அதே ஞாபகத்தில் இருப்பீங்க அப்படின்னா, எப்போ எழும்பினாலும் அந்த ஞாபகம் வருது அப்படின்னா, அந்த நேரத்தை உங்கள் குடும்பங்களோட, உங்களுக்கு அம்மா இருக்கலாம், அப்பா இருக்கலாம், உங்கள் குடிப்பிறப்பவங்களாம் இருக்கலாம்ல, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். டைம் ஒதுக்குங்க. அவங்களுக்குன்னு நீங்கள் ஒதுக்குனீங்கல்ல, இப்போ அவங்க உங்களை வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால் அந்த டைமை உங்கள் பேரண்ட்ஸுக்கு, உங்கள் பெற்றோருக்குனாலும் சரி, உங்கள் கூடி பிறந்தவங்களுக்குனாலும் சரி, இல்லைன்னா உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருந்துன்னா அந்த குடும்பங்களுக்காக அந்த நேரத்தை செலவு பண்ணுங்க. ஃப்ரெண்டுக்கிட்டால வெளியே போங்க. உங்கள் மனசுக்கு எதெல்லாம் ஆறுதல் தருதோ அதிலெல்லாம் உங்கள் கவனத்தை செலுத்துங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த டைமை நீங்கள் ஒதுக்கி கொஞ்சம் 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 கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வரணும். ஒரேடியாக வர முடியாது, கஷ்டம்தான், வேதனை தான். ஆனால் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த டைமை இதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஒதுக்கி வைக்கணும். அதே போல் ஃபிசிக்கல் ரீதியாக ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருந்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மனசு பயங்கரமாக